ஆனந்தி, புதுச்சேரியில் அருகே உள்ள ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாகிகளும் ஆரோவில் வாசிகளும் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே அமைந்துள்ள ஆரோவில் சர்வதேச நகரத்தில் சுமார் 3500 வெளிநாடு மற்றும் உள்நாட்டவர் வசித்து வருகின்றனர். ஆரோவில் சர்வதேச நகரத்தை சுற்றியுள்ள கிரவுண்ட் வாக், அதாவது சுற்றி நடைபாதை அமைக்கப்பட்ட திட்டத்திற்கு நிறைவேற்ற மத்திய அரசு நிதி ஒதுக்கியது. அதன் பேரில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு ஆரோவில் குடியிருப்பு வாசிகள் சங்கமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆரோவில் நகரத்தில் உள்ள இயற்கை சூழல் அதிக அழிக்கப்படுவதையும் மரங்கள் வெட்டப்படுவதையும் பாரம்பரியம் கெட்டு விடுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் ஆரோவில் நிர்வாகம் மற்றும் உறுப்பினராகவும் ஆரோவில் குடியிருப்பு வாசிகள் ஒரு பிரிவினராகவும் செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று அறக்கட்டளை நிர்வாகிகள் அலுவலகத்தில் ஒரு பிரிவினர் கூட்டம் நடத்தினார்கள். அங்கு வந்த மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முக்கிய கைகலப்பாக மாறியது. இரு தரப்பினரும் ஆரோவில் காவல் நிலையத்திலிருந்து புகார் அளித்தனர். புகாரின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த சம்பவம் தொடர்பான சண்டையிடும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் பெருமளவில் அங்க ஆரோவில் நகர் சுற்றி உள்ள பொதுமக்கள் ஆரோவில் சர்வதேச நகரம் என்பதனால் பாத்தீங்கன்னா உள்ளூர் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஆரோவில் அந்த குளோபல் பார்ப்பதற்காக செல்வார்கள். ஆனால் இந்த மாதிரியான சண்டை காட்சிகள் நடப்போது அங்க இருக்கிறவங்க மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி.